ஹலோ மக்களே! சிவா எலி செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம அயலி உதய பெருமாளுக்காக பண்ண ஒரு செயல்னால, உதய பெருமாளும் அப்படியே கண் கலங்கி போய் நிக்கிறாங்க. இதுவரைக்கும் அயலிய நம்ம மருமகளா பார்த்ததே இல்ல. ஆனா, நமக்காக அவ இவ்ளோ செய்திருக்காளேன்னு சொல்லிட்டு, ஒரு கட்டத்துல அயலிய மருமகளாவும், நம்ம சிவாவ மகனாவும் ஏத்துக்கிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம இந்திராணியும் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு வழியா மேரேஜ் ஃபங்க்ஷன் எல்லாம் நல்ல சிறப்பாகவே முடிஞ்சுச்சு. அங்கே பார்த்த ஃபேமிலியும் நல்லபடியாக நமக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அயலி நீ பண்ண ஒரு செயல்னால தான் இது வரைக்கும் அந்த மேரேஜ் சிறப்பாகவே நடந்தது. எல்லாத்துக்கும் காரணமும் நீதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலியை புகழ்ந்து தள்ளுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி ரித்திகா எல்லாருமே சரி டயர்டாக இருக்கு, நம்ம போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம ரித்திகாவும் செல்வன் ஆகிட்ட பார்த்தீங்களா அத்தை, இவங்களை போய் பெருமையாக பேசிட்டு போகிறாங்க. இந்த இந்திராணி அன்னைக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரிய மாட்டேங்குது. எப்பவும் இந்த அயலி சிவாவுக்கு தான் ஆதரவாகவே இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகாவை ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கிளம்புறாங்க. அதே சமயத்தில் நம்ம இலக்கியாவும் சரி எல்லாருமே சாப்பிட்றதுக்கு டைம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இந்திராணி எல்லாருமே இருந்து அந்த டைனிங் டேபிளில் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்திராணியும் அந்த சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு இன்னைக்கு என்ன, இன்னைக்கு சாப்பாடு சூப்பராக இருக்குதே, இது வரைக்கும் இப்படி ஒரு ருசியான சாப்பாடை நம்ம சாப்பிட்டதே இல்லையே வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி சொல்ல ஆரம்பிக்கும் போது உதய பெருமாளும் ஆமாம்மா நானும் அதை தான் சொல்லணும்னு நினச்சேன், இன்னைக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட ரித்திகாவும் செல்வன் ஆகிட்ட பார்த்தீங்களா அத்தை, இத்தனை நாளாக நீங்கள் தான் சமைச்சிட்டே இருக்கீங்க, ஆனால் இன்னைக்கு இந்த வேலைக்காரி சமைச்சனால நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வன் ஆகியும் ஆமாம் ரித்திகா, அதை பற்றி தான் நானும் யோசித்தேன், ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி சாப்பாடு இன்னைக்கு நல்லா தான் இருக்குது அப்படி சொல்லும்போது நம்ம கபிலனும் அதே தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அம்மா நீ எப்படி இவ்வளோ நல்லா இன்னைக்கு சமைச்சிருக்க, அதுவும் சாம்பார்லாம் சூப்பராக இருக்குமா, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது இலக்கியாவும் கபிலங்கிட்ட இன்னைக்கு பெரியம்மா சமைக்கலன்னா அப்படி சொன்ன உடனே கபிலனும் வேற யார் தான் இன்னைக்கு சமைச்சான்னு கேட்குறாங்க. அதுக்கு அயலி அணிதான்னு சொன்ன உடனே செல்வன் ஆகிய ரித்திகா முகம் எல்லாம் அப்படியே மாறி போயிடுது. ரித்திகாவும் இவான்னு தெரிஞ்சிருந்தா நம்ம இப்படிலாம் சொல்லியிருக்கவே மாட்டோமேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம இந்திராணியும் ஆமாம் இவங்க சொல்கிற மாதிரி எல்லாமே நல்லா தான் இருக்கா அயலி, அது எப்படி இவ்வளோ ருசியாக சமைச்சிட்ட, அதுவும் நம்ம இவ்வளோ ஃபங்க்ஷன் வீட்டிலேருந்து வந்து எல்லாருமே டயர்டாக தூங்கிட்டோம், ஆனால் இந்த 1 மணி நேரத்தில் இவ்வளோ டிஷ்ஷஸ் எப்படி உன்னால் ரெடி பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு நம்ம அயலிக்கிட்ட இந்திராணி கேட்கும்போது அயலியும் ஆமாம் நான் வந்த உடனே நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு, அதில் வேற மாமா ஜெயிலேருந்து வந்த பிறகு எப்படி தான் சாப்பிட்டாங்களோ, ஜெயிலில் இருக்கும்போது என்ன சாப்பாடு தான் கிடச்சிருக்கோமோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன், அதான் வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுக்கு நல்ல சுவையான சாப்பாடு எல்லாம் சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் ரெடி பண்ணேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உதய பெருமாள் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது. அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்த்துட்டு இருந்த செல்வனாகி பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இந்திராணியை நம்ம அயலிக்கிட்ட அயலி உனக்கு மட்டும் எப்படி இப்படிலாம் தோணுச்சு, எனக்கும் இதை பற்றியெல்லாம் நான் யோசித்து வருத்தப்பட்டிருக்கேன், ஆனால் இவ்வளோ சீக்கிரமாட்டி இப்படி உன்னோட மாமாவுக்காண்டி இவ்வளோ யோசிச்சு பண்ணியிருக்கேன், நீ ரொம்ப கிரேட் தான் அயலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணியை புகழ்ந்து தள்ளுறாங்க. அதே சமயத்தில் செல்வன் ஆகியும் அந்த இடத்துலேருந்து சாப்பிடாம எழும்பி போனவுடனே உதய பெருமாளும் ரொம்ப ஃபீல் பண்ணி எதுக்கு செல்வன் ஆகி இப்போ கோபப்பட்டுட்டு போகிறேன், அயலி இவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு எல்லாருக்காண்டே ருசியாக சமைச்சிருக்கா, சாப்பிட்டுட்டு போன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் ரித்திகாவுக்கு அயலி இப்படி சமையல் பண்ணான்னு தெரிஞ்ச உடனே பயங்கரமாக கோபப்படுறாங்க. ரூமில் உடனே ரித்திகாவை செல்வன் ஆகிட்டு பார்த்தீங்களா அத்தை, இங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லை, அவள் எதுக்கு தேவையில்லாமல் மாமாவுக்கு இப்படிலாம் சமையல் பண்ணி போட போகிறாளாம், அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்னதான் சம்மந்தம், எத்தனை நாள் சொன்னப்புறமும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க, என்னைக்கு இந்த அயலியும் சிவாவும் இந்த வீட்டில் வந்தாங்களோ அன்னையிலேருந்து இந்த குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை தான் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்திராணி அண்ணி வேற எப்போவுமே இந்த அயலிக்கு தான் ஆதரவாக இருந்துட்டு இருக்காங்க, நான் என்ன தான் சொன்னாலுமே கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படி சொல்லும்போது நம்ம செல்வன் ஆகியும் ரித்திகா அவளை பார்த்தியா எவ்வளோ அறிவுபூர்வமாக எல்லா வேலையும் செய்திருக்கா, எப்படியெல்லாம் இந்த இடத்துல இந்த குடும்பத்தில் நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கா, நீயும் இந்த இடத்துல உன்னோட வேலைகள் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டுதான், அது மட்டும் இல்லாமல் இனிமே நீ இந்த மாதிரி இருந்துட்டு இருந்தா சரியே வராது, அயலி இருக்கக்கூடிய இடத்துல நீ தான் இருந்திருக்கணும் ரித்திகா அப்படி சொல்லிட்டு நம்ம ரித்திகா கிட்ட சொல்லும்போது ரித்திகாவும் நான் என்ன சொன்னாலும் என்ன மட்டும் எதிர்த்து பேசுகிறேங்க, அந்த இந்திராணி அண்ணியை எதுவுமே சொல்லாதுங்க, எல்லாத்துக்குமே காரணம் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகாவும் செல்வநாயகிட்ட கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க.
நம்ம அயலி அடுத்த நாள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது சிவாவும், அயலி நீ எதுக்காக இவ்வளோ வருத்தப்பட்டுட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம அயலியும் இன்னைக்கு என்னோட அம்மாவோட நினைவு நாள், அதான் என்னோட அம்மா ஞாபகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சிவாவும் எதுக்குமே கவலைப்படாத அயலி, எல்லாமே சரியாயிடும் அப்படி சொல்லும்போது, நம்ம அயலி எனக்கு ஏதோ என்னோட அம்மா உயிரோட தான் இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. யாருமே என்னோட அம்மா இறந்ததுக்கான எந்த அடையாளத்தையுமே காட்டினதில்ல. அப்படி இருக்கும்போது என்னோட அம்மா உயிரோட இருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகமும் வந்துட்டு போகுதுன்னு சொல்லும்போது, நம்ம சிவாவும் எதை பற்றியுமே கவலைப்படாத, ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. அதே சமயத்தில் நம்ம சிவா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வெளியில் வந்ததை கவனித்த இந்திராணியும், என்ன சிவா என்னாச்சின்னு கேட்கும்போது, நம்ம சிவாவும் இல்லைக்கா இன்னைக்கு நம்ம அயலியோட அம்மா நினைவு நாள்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட நம்ம இந்திராணியும், சரி சிவா நம்ம அயலியோட அம்மாவோட திதி கொடுக்கக்கூடிய எல்லா சடங்குகளும் பண்ணியிருந்தா அப்படின்னு கேட்கும்போது, சிவாவும் இல்லைக்கா என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும்போது, இந்திராணியும் வேற என்ன பண்ணுறது, அவளும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவ தானே, பேசாமல் அந்த சடங்கை வீட்டிலேயே பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ஆயிலியம் வெளியில் பார்க்கும்போது, சிவா நம்ம அர்ச்சனாவோட ஃபோட்டோ எல்லாம் அங்கே வச்சு சாமியாரெல்லாம் வச்சு அந்த சடங்குகள் பண்ணுறதுக்காக தயார் ஆகிட்டு இருக்கும்போது, நம்ம ஆயிலியம் சிவா கிட்ட பார்த்து, என்ன சிவா இங்கே நடக்குது, எதுக்காக இந்த ஏற்பாடெல்லாம் அப்படி கேட்கும்போது, வேற யாருக்காக, எல்லாம் உண்ட அம்மாவுக்கு சடங்கு தான், அம்மாவுக்கு திதி கொடுக்கணும்ல, இன்னைக்கு நினைவு நாள்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அயலியும் சிவாவை பார்த்து அப்படியே அழ ஆரம்பிக்கிறாங்க. யாருமே இது வரைக்கும் எனக்காக இந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம சிவாவும் எல்லாத்துக்குமே காரணம் அக்கா தான் இந்த வேலையை செய்ய சொன்னான்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே நம்ம அயலி அப்படியே ரொம்பவே ஃபீல் பண்ணி இந்திராணியை அப்படியே ஹக் பண்ணிட்டு, நீ எனக்காக நீங்கள் எப்படியெல்லாம் செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்பவே தேங்க்ஸ்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் சாமியாரோ சரி இன்னும் டைம் ஆயிட்டு நீங்கள் இங்கே நடக்க வேண்டிய சடங்குகள் எல்லாத்தையுமே நடத்துங்கன்னு சொல்லி நம்ம அயலி அதில் உட்கார வைக்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம அர்ச்சனாவோட ஃபோட்டோவில் மாலையெல்லாம் போட்டிருக்கு. சரி விளக்கேற்றி வைங்கன்னு சொல்லும்போது, நம்ம அயலியும் விளக்கேற்றும் போது கரெக்டாக நல்லா காற்று வீசுது, விளக்கு சரியாக எரிய மாட்டேங்குது. அந்த விளக்கு அணைஞ்ச உடனே நம்ம சாமியாரும், காற்று நல்லா வீசுதில்ல, அதனால தான் விளக்கு அணைஞ்சிருக்கோம், மறுபடியும் இந்த விளக்கை ஏற்றுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் ஆயிலியும் மறுபடியும் விளக்கை ஏற்றி பார்க்குறாங்க. ஆனால் அணைஞ்சிடுது. காற்று அடித்தனால நம்ம அர்ச்சனாவோட ஃபோட்டோவில் இருந்த அந்த மாலை எல்லாமே கீழே விழுந்துடுது. இது எல்லாத்தையுமே பார்த்துருந்த சிவா, இந்திராணி எல்லாருமே குழம்பி போய் நிற்கிறாங்க. என்னாச்சு, எதற்காக இப்படி நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குதுன்னு இந்திராணி யோசிக்கும் போது, கரெக்டாக இங்கே ஏதோ ஒரு சடங்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்ட ரித்திகா, கபிலன் எல்லாரும் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. என்னடா இது, எதற்காக இந்திராணி எல்லாம் இதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தான்னு சொல்லிட்டு நம்ம செல்வனாகி ரித்திகா சேர்ந்து இந்திராணி அயலியை பயங்கரமாக வெளுத்தெடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ரித்திகா இந்த கொலகாரியோட ஃபோட்டோ இனிமேல் இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அயலி அம்மா அர்ச்சனாவோட ஃபோட்டோவை தூக்கி எறிகிறாங்கன்னே சொல்லலாம். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அயலி இனிமேல் ரித்திகாவை சும்மா விடுற மாதிரி இல்லைன்னே சொல்லலாம்.